நம்மோடு பேசுவதற்காக மாதவரம் மூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கங்க. மீண்டும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறீங்க. ஏற்கனவே தொடர்ந்து உங்களுடைய செயல்பாடுகளை தொகுதிகள் செஞ்சிருக்கிறீங்க. மீண்டும் வாய்ப்பு உங்களுக்கே வழங்கப்பட்டிருக்கிறது. வேறு புதுமுகங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லையா? நான் வந்துட்டு இப்ப அதாவது ஏற்கனவே 2011 அம்மா இருந்த காலத்துல சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அமைச்சரா இருந்தேங்க. ஹலோ, சொல்லுங்க சார். அமைச்சரா இருந்தேங்க. அப்போ நல்லா, அதாவது அந்த 5 இயர்ஸ்ல வந்து அந்த மாதவரம் தொகுதிக்காக நிறைய பணிகள் செய்துக்கிறேங்க. அதாவது அந்த சாலை வசதி, லைட் வசதி, குடிநீர் வசதி, எல்லா வசதியும் செய்து கொடுத்தேங்க. பல பள்ளிகளை வந்து அந்த தரம் உயர்த்தி கொடுத்தேங்க. 8th இருந்து 10th ஆகும், 10th இருந்து 12th ஆகும் பண்ணி கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில இதெல்லாம் வச்சு நான் வந்து என்னுடைய பொது செயலாளர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியத்துல எனக்கு வந்து மீண்டும் வாய்ப்பு கொடுன்னு கேட்டேங்க. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு உங்களுடைய திட்டமாக என்ன இருக்கிறது? பிரச்சார திட்டமாக என்ன இருக்கிறது? இந்த பிரச்சார அதாவது மாதவரம் தொகுதி என்பது ஏற்கனவே 10 வருட திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் பின்தங்கிடுச்சுங்க. அத மக்களுடைய கோரிக்கைகளை ஏற்று இதுல வந்து டிராபிக், அதாவது வந்து மாதவரம் தொகுதி வந்து ஒரு டிராபிக் மிகுந்த ஏரியாங்க. அந்த டிராபிக் இல்லாம சாலைகளை சீர் செய்து தரணும். ஒரு சில இடத்துல மேம்பாலங்கள் போடணும், அதை போட்டு தரணும். அது இல்லாம வந்து கிராமப்புற பகுதியும் வருதுங்க. அங்க வந்து மின் தட்டுப்பாடு வருதுங்க, லோ வோல்டேஜ். அந்த இடத்தெல்லாம் வந்துட்டு அந்த டிரான்ஸ்பார்மர் வச்சு தரணுங்க. மற்ற வந்து மாணவர்களுக்கு அவங்க கல்வி தரம் உயர்வதற்காக இங்க வந்து ஒரு இந்த காலேஜ் ஒன்று எடுத்து வரணும். வேலை வாய்ப்புக்காக ஒரு ஐடி பார்க் எடுத்து வரணும் வந்து ஏழ்மை வச்சிருக்கிறாங்க. நன்றி. வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.